ஆனால் ஜனநாயகம் தான். நார்மலாகவே தளபதி தரிசனம் அப்படின்றது செலிப்ரேஷன் தான். இந்த வாட்டி கூடுதலாக வந்து சீஃப் மினிஸ்டர் தரிசனம் அப்படின்றதா மாறி இருக்கு. ஜூலை 23ங்கிறது வந்து ஒரு பொங்கல், ஒரு தமிழ் நியூ இயர், ஒரு தீபாவளி, பண்டிகையை கொண்டாடுகல. கிறிஸ்மஸ், இந்த 5 சேர்ந்தா எப்படி இருக்குங்க? அந்த ஒரு நாள் தான் ஜூலை 23 ஜனநாயகம் ரிலீஸ். விஜய் சார் தாவரமாரா பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் டூப்பு போட சொன்னதுக்கெல்லாம் போட மாட்டேன்ட்டார். இங்கே லைவ் கேமரா மேலேயே 3 நாள் கேமரா ஷூட் பண்ணுது. ஓவரால் நான் டூப்பே எனக்கு தேவையில்லை, ஃபைட்டுக்கு ரியலாக பண்ணியிருக்கேன். மக்கள் மேலே நம்பிக்கை வச்சார் விஜய். நம்பிக்கை நான் என்ன பண்ண பார்த்து நேராக சட்டசபையில் கொண்டு தமிழக முதலமைச்சராக உட்கார வச்சேன். இது வரலாற்று சம்பவம்னே சொல்லலாம். 60 அரசியல் வாக்கு எதிர்கட்சியெல்லாம் உட்கார வச்சு இன்னைக்கு அது கிங் மாதிரி கொண்டிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் அந்த படம் சிஎம் உட்கார வச்சதுக்கு வாய்ப்பு இருக்கணும். வரவே இல்லை, மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய 100 மடங்கு அதிகமாகும் விஜய் அவருடைய படத்தில் சொன்னதை வந்து செஞ்சிட்டு இருக்காருப்பா. இந்த மாதிரி சிஎம் எப்படிப்பா நாங்கள் பார்க்க முடியும்? அந்த நைட் ஒரு 7 மணி ஆச்சுன்னா இருட்டிடும் உங்களுக்கு. தீபாவளி வந்தால் வான வேடிக்கையில் தெரிக்கும் இல்லை, ரோஹினி தேட்டரில் வான வேடிக்கையில் தெரிக்க விட்டு ஒரு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கிறேன். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அண்ணா இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் ஜனநாயகம் தான் ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க. 23 ரிலீஸ்ன்றது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஏகப்பட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசைப்படுற விஷயன்றது இமாலயாஸ் மாதிரி ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும்போது அதை அச்சீவ் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைண்ணா. அதுக்கு நடுவில் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் அவர் நினச்சதை சாதிச்சிருக்காரு. மக்கள் அவங்க கூட துணை நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு படம் வருதுன்னும் போது அந்த டைட்டில் கார்டு வந்து ஒன்று ஒன்றா மாறுறதை நம்ம பார்க்குறோம்னா, இப்போ வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு வர்றதை அதை பார்க்கணுன்றதுக்காகவே எல்லாரும் ரெடியாக இருக்காங்களாம். எப்படின்னா இருக்க போகுது? மக்கள் மேலே நம்பிக்கை வச்சார் விஜய் அவர்கள். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கள, இந்த நம்பிக்கை நான் என்ன பண்ண பார்த்து நேராக சட்டசபையில் கொண்டு தமிழக முதலமைச்சராக உட்கார வச்சிட்டாங்க. இது வரலாற்று சம்பவம்னே சொல்லலாம். 60 அரசியல் வாக்கு எதிர்கட்சிகளாக உட்கார வச்சு இன்றைக்கி அப்படி கிங் மாதிரி கொண்டிருக்காரு. ஒரு சாணக்கியனாக பல அரசியலே தெரியாத சொன்னவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர். போக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு வந்து ரசிகர்கள் வந்து மிக ஆரவாரத்தோடு இருக்காங்க. இப்போல்லாம் சாப்பிட்ற தூங்கலை. 23ஆம் தேதி எப்போ வருதுனாலையோ ஒரு வாரம் தான் இருக்குது. பொறுத்து 6 மாதம் பொறுத்தீங்க, 23 ஒரு வாரம் பொறுக்க மாட்டிங்களா? ஸோ அந்த செலிப்ரேஷனு கொண்டாடுறாங்க. ரெண்டாவதாக குறிப்பாக அந்த படத்தை ஒரு 1000 கோடியை தாண்ட வைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எல்லார் மக்களுமே உருவாகிருக்கு. இதில் குறிப்பாக ரசிகர்கள் வர்றது ஒரு பக்கம், மக்கள் வருது ஒரு பக்கம். இதை தவிர அந்த 1 கோடி மேற்பட்ட பார்த்தாங்க இல்லையா லீக் ஆனதில், இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது தகவல் வருது. இப்போ நம்ம பார்த்தது அந்த ஆர்வக்குழரில் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1,20,00,000 பேரை பார்த்தவர்கள் திரும்பி பார்க்க வர்றாங்க. அரசு லாஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங், வெயிட்டிங் இல்லை, ஐ எம் கம்மிங். ரெண்டாவது 1,72,00,000 பேர் வாக்குகள் போட்டிருக்காங்க. 35% அரசியலில். அப்படியே இந்த 1,72,00,000 பேர் அதில் படம் பார்க்க வராங்க. 35% படம் பார்க்க வராங்க. மேற்கொண்டு இன்னொரு 30% இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவர் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார், மீதி ஆட்களுக்கு இப்போ பார்த்துட்டாங்க கண் கூட, இவரை தவிர வேற ஆப்ஷனே இல்லை முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோ அப்போ அவங்களும் உள்ள வந்துடணும்ல. கிட்ட 4.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள், அத்தனை பேர் உள்ளே வர்றாங்க. குறிப்பாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அரசியல் நிர்வாகிகள் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேயே பார்க்கணும் ஒரு ஆவல் இருக்கான். காரணம் என்ன சொல்ல வந்திருக்காங்க? அரசியலுக்கு முன்னாடி இருந்து தான் வேற மாதிரி. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பின்பு அவர் தமிழக முதலமைச்சர் உட்காந்துட்டாரு. என்ன சொல்ல வர்றாரு? சாட்டை எடுத்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வாங்கினா கொள்ளையடிக்கணும்னு எடுத்து அடிக்கிறாரு. இப்போ இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? படத்தில் சொன்னதை செஞ்சிட்டு இருக்காரு. நல்லது செய்யணும், நல்லது செஞ்சுருக்காரு. கொள்ளையடிக்க மாட்டான், ஏன்னா கொள்ளையடின்னு கேட்டார். இப்போ நான் கொள்ளையடிக்க மாட்டான் அப்படின்னு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வர்றாரு? அந்த கேங் வேறு படம் பார்க்க வருது. ஒட்டுமொத்தமாக 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் அழகாக இந்த பிலோ 18 மட்டும் வர முடியல. அவர்கள் அப்படியே கழிச்சிங்கன்னா ஒரு 6 கோடி பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. கடைசி படம்ங்கிற அந்த ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. இனி விஜய் அவர்கள் படம் பண்ண மாட்டாங்க. கடைசி படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காரு, என்ன நடிச்சிருக்கு? இது வரைக்குமே மாஸாக பார்த்த ஒரு விஜய் அவர்கள் இதில் 2 கெட்டப்பில் வேற வர்றாரு. ஒரு மாஸ் லுக்கு,
பிரமாதமான ஒரு கண்டென்ட்டு. பெண்கள் ரசிகர்கள் அப்படி குமிவாங்க இந்த படத்தில். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ அழகாக அந்த பெண்கள் எப்படி சமூகத்தில் வாழணுங்கிற விஷயத்தை தான் கையில் எடுக்கிறார். ஸோ இப்போ அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக திரையுலகம் பார்த்துட்ருக்கு, எதிர்பார்த்துட்ருக்கு. தீபாவளி வான வேடிக்கையோட கொண்டாட முடிவு பண்ணுறாங்க. தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் வாங்கினதுலேருந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை நம்பிக்கையோட நான் இருந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு காப்பாற்றப்படும் இந்த படம். அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமாக தமிழ் ரசிகர்கள் தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மும்பை, டெல்லியில் எதிர்பார்க்குறாங்களாம். ஓ, நார்த் இந்தியாலே சிபிஐ என்கொயரிக்கு 2 தடவை போகும்போதே என்ன வரவேற்பு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யாருக்குமே இல்லாத வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு விசாரணைக்கு ஒரு சாட்சியாக போகப்பட்ட விஜய் அவர்களுக்கு என்ன மரியாதை, அங்கே எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த விஜயை ஒட்டுமொத்தமாக அடித்தாங்களேப்பா தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில். அதுக்கு மீறி தமிழக அமைச்சர் உட்காண்டாங்கன்னா மக்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவர் மேலே. இவர் எப்படி வச்சார், இறுதி படம்னு சொல்லிட்டார். இந்த படம் எப்படி இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு ஒரு கேங் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை தவிர உலக நாடுகள்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கே யூகேல டிக்கெட் ஓப்பன் பண்ணி சால்ட், யூஎஸ்ஏல டிக்கெட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் 4 மணி ஷோவான், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா அதில் ஷோ. ஒட்டு மொத்தமாக உலக திரையுலக ரசிகர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவளோட காத்துட்ருக்கனால். ஸோ ஜூலை 23 அன்றைக்கி வந்து வான வேடிக்கையோட ஒரு தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் சர்டிஃபிகேட் கிடைச்சது மட்டும் கொஞ்சம் வருத்தம். அதில் வழி இல்லை. அதில் இடம்பெற்ற அந்த சண்டை காட்சிகள் இருக்கு இல்லையா, அதற்காக மட்டுமே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி படத்தில் கண்டென்ட்டு நீட் கண்டென்ட், க்ளீன் சிட்டி ஆக்குவேன்னு சொன்னார். தமிழ்நாடு க்ளீனாக இருக்கும் படம், உங்களுக்கு அவ்வளோ நீட்ஃபுல் படம். அந்த ஃபைட் காட்சி தேவைப்படுது, அதற்காக ஏ சர்டிஃபிகேட். அந்த ஃபைட் காட்சியை தவிர்த்திருந்தால் யூஎஸ் சர்டிஃபிகேட் கேட்டது. ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப ஹைலைட்டே ஃபைட்டு. விஜய் சார் தாறுமாறாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் டூப்பு போட சொன்னதுக்கெல்லாம் போட மாட்டேன்ட்டாரான். நீங்கள் லைவாக கேமரா மேலேயே 3-4 கேமரா ஷூட் பண்ணுது. ஒரு கேமரா ஃபேஸை ஷூட் பண்ணுங்கன்ட்டாரான். ஒன்று ஃபுல்லாக ஒயிட் ஷாட் வைங்க. ஓவரால் நான் டூப்பே எனக்கு தேவையில்லை ஃபைட்டுக்குன்னு ரியலாக பண்ணியிருக்காரு. இறங்கி அடிச்சிருக்காரு. அதனால தான் ஃபைட்டை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் சீன் ஜம்ப் ஆகும். ஓகே, இப்போ சொல்ல வர ஒரு மெசேஜ் இருக்காது. ஏன்னா எஃபர்ட் தெரியாது. நீங்கள் வில்லன் கேங்குள்ளே போய் ஒரு வந்து ஹீரோ உள்ளே போய் அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது லைவாக நேச்சுரல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி ஜம்ப் ஆயிடும். அப்போ ஒரு சிங்கிள் ஷாட்டில் போவோம் இல்லைங்களா இந்த ஃபைட்டு. ஷார்ட் கட் பண்ணி போவாங்க. ஆனால் ரிஸ்கான ஷாட்லாம் விஜய் ஓன் பண்ணியிருக்காரு. புரியுது. ஸோ அதனால் அருமையான ஒரு லைன், சூப்பர் படமாக வந்திருக்குன்னு தகவல் பார்த்துட்டாங்க. இந்த பெஞ்ச் மார்க் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அது 1000 கோடி அடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதை அடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ ஏற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது நார்மலாகவே தளபதி தரிசனம் அப்படின்றது செலப்ரேஷன் தான். இந்த வாட்டி கூடுதலாக வந்து சீஃப் மினிஸ்டர் தரிசனம் அப்படின்றதா மாறி இருக்கு. எப்படின்னா இருக்க போகுது இந்த செலப்ரேஷன்? டைட்டில் கார்டே மாற்றுறாங்க. அதை விஜய் அவர்கள் விரும்பலையா? உங்கள் தளபதி விஜய் தான், அதை போடுங்க போதுன்ட்டாரா. சார் இது உங்கள் கடைசி படம். எப்போ பார்த்தாலுமே தமிழக முதலமைச்சர் தளபதி, உங்கள் சி ஜோசப் விஜய், இதில் வந்து சி ஜோசப் விஜய் வருது. ஏன்னா நீ தளபதினா விஜய் போட்டு போகலாம், ஆனால் தமிழக முதலமைச்சர் போடும்போது இங்கே இது வரணும். ஸோ நடிக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கார்டு ரெடி பண்ணியிருக்காங்களாம். இது தவிர படம் நீங்கள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஓடுது. தவிர எண்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் சென்சாரும் வந்து அப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சிருக்காங்க. பாட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, சீன் எக்ஸ்ட்ரா. எண்டு வந்து யாரும் படம் முடிஞ்சு போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. படம் பார்த்துட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதில் தாறுமாறான சில ஷார்ட் ஷீட்டில் வர்றது மாதிரி விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அது சர்பேஸோட பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. அதில் ஒட்டுமொத்தமாக 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படத்தில் 11 செகண்ட், இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 41 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னும் தெரிக்கிறது மாதிரி இருக்குன்ற ஒரு தகவல் வருது நமக்கு. அதை ஸோ ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் படம் மிகுந்த ஆவலோட தமிழக மக்கள் 8 கோடி மக்களும் எதிர்பார்க்குறது மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன அந்த பிலோ 18 சின்ன பசங்க போக முடியாது, வருத்தமாக இருக்குது. அது சிங்கிள் தியேட்டரில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் உச்சல் பெற மால்குள்ள மட்டும் விட மாட்டாங்க. மால் தியேட்டர் மட்டும் தான் அது மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற தேட்டர்லாம் போய் இண்டிவிஜுவலாக எங்கேயாவது கூப்பிட்டு போய் சிங்கிள் தேட்டரில் காமிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த இதனுடைய வரவேற்புக்கு ஒரு அளவு இல்லை, லிமிட் இல்லைங்க. வர சண்டேலேருந்து இங்கே டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. ட்ரெய்லர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது தாறுமாறாக இருக்கு. அது எப்போ நான் ரிலீஸ் பண்ண? அது இந்த வாரம் எண்டுக்குள்ளே புக்கிங் சண்டே ஓப்பன் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஓகே. விஜய் சார் கவனத்தை கொண்டு போய்ட்டு தான் ஒரு தகவல் வருது. கடைசியாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார்னு. ஓகே. படம் வந்து எல்லா பேரும் பார்த்துட்டாங்க. விஜய் சாரும் பார்த்து முடிச்சிட்டாரு. பிரமாதமாக வந்திருக்குன்னு ரொம்ப ப்ரொடியூசருக்கு ரொம்ப கை கொடுத்து, வினோத்துக்கு கை கொடுத்துருக்காங்க.
அதனால் வந்து சில பேர் கூட வினோத் அவர்கள் சொல்லும் போது கூட ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து கொஞ்சம் ஆகஸ்ட் தள்ளி போடலான்ற ஒரு பிளானிங் இருக்கும்போது கூட வினோத் அவர்கள் வேணாம் சார், இந்த நம்ம படத்துக்கு டைமே கிடையாது, எப்போனாலும் நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பா நாளைக்கு பண்ணால் கூட கொண்டாடுவாங்க ஹிட் சார், தான். இதையே தள்ளி போடணும் நம்ம, வேணாம் சார் அப்படின்னு சொன்னோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை கரெக்ட். இது விஜய் சார் கவனத்துக்கு போயிருக்கு. அவர் சொல்லிட்டாராம், உங்களுக்கு எப்போ வசதின்னு படுதோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாராம் விஜய் சார். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரே குழப்பத்திலேயே இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் டிக்ளேர் பண்ணாங்க. ஏப்ரல், அதாவது ஜூலை 24 ஜூலை 23 டிக்ளேர் பண்ணாங்க. அப்ராடில் வெளிநாட்டில் பூராமே ஜூலை 24 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே 23 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எதிர்பார்ப்போட உலக மக்கள், உலக திரையரங்குகள், உலக ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் ஜனநாயகன். நான் இந்த படத்துக்கு டிக்கெட் ப்ரைஸ்ன்றது என்னவா இருக்கும்? ஏன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கே தெரியும், விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார் மாதிரியான, சூர்யா சார் மாதிரியான ஹீரோஸ்லாம் வராங்க அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸ்ன்றது ஃபஸ்ட்டு நாள் வந்து மினிமம் 1000 ரூபான்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அஃபிஷியலாக வெப்சைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கூல் ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி காம்போ அப்படின்னு ஒரு லாக் பண்ணி அதே ஒரு 900, 1000 மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சிஎம் சார் தொடர்ந்து வந்து எல்லா இடங்களையும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லஞ்சத்தை நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஒழிச்சிட்டார் கண்டிப்பாக. அண்டு அப்படி இருக்கும் சூழ்நிலையில் சினிமாவில் தொடர்ந்து லஞ்சமாக பார்க்கப்படுறது இந்த ஓவரால் இந்த பிளாக் டிக்கெட்டோடைய ப்ரைஸ். இது இப்போ தவிர்க்கப்படுமா? டிக்கெட் ப்ரைஸ்ன்றது பழைய டிக்கெட் ப்ரைஸே தரப்படுமா? 200 ரூபாய்க்கே டிக்கெட் கிடைக்குமா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. உங்கள் பதிலாம். இப்போ இந்த டிக்கெட்டுடைய வந்து ஒரு 800 ரூபாயும் 1600 ரூபாயும் டிக்கெட் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வருது. அதை 800, 1600 என்னடா இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, ஸோ கர்நாடகாவில் பண்ணுறது மாதிரி போகிறாங்க. ஏன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம தலையிட முடியாது. கண்டிப்பாக அவங்க பணம் கொடுத்து நிறைய விருப்பம், அதனால் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்குவாங்க. அந்த கவர்மெண்ட்டு தான் என்னென்னு பேசிக்கணும். பட் அதுக்கு நீங்கள் விஜய் அவர்கள் படம் அதிக விலை கொடுத்து வாங்க சார், கலெக்ஷன் எடுக்குன்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதை. ஸோ அதனால் அங்கே ஒரு ரேட்டு, கர்நாடகாவில் எத்தனை தியேட்டரு வந்து ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்களோ 1 ஹவரில் டிக்கெட் போகிற சால்ரேட் எல்லாம் விற்று முடிஞ்சிச்சு, டிக்கெட்டே இப்போ இல்லை. ஸோ அங்கே அதிரிபதியான ஒரு வரவேற்பு. இந்த பக்கம் ஆந்திரா, ஸோ தெலுங்கானா, இன்னொரு பக்கம் கேரளா ரசிகர்கள் அப்படி வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க. எப்படா 23 குடிக்கிட்டு பாட்டி மணி உண்டிலன்னு பண்ணுது. ஏன்னா எல்லாமே மார்னிங் 6 மணி ஷோ ஓப்பன் ஆகுது எல்லா இடத்துலையுமே. நம்ம இதில் மட்டுமே 9 o'clock ஷோ. பட் இங்கே வந்து இந்த காம்போ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி டிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்ன டிக்கெட் ப்ரைஸோ அதை மட்டும்தான் சேல் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. அது அப்போ 200 ரூபாய் தான். ஆமாம், நீங்கள் என்ன 200 ரூபாய் 210 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுதான். ஓகே. புக் மை ஷோவில் எதுவோ பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜஸ், அது நார்மல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் இதுதான் வருதே தவிர இந்த காம்போக்குள்ளே வந்தால் நீங்கள் கம்பல்சரியாக டிக்கெட் வாங்கினா இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறவங்க வாங்குவோம், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் எல்லா பேருமே சரிசமமாக போகணுங்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்து படம் வரக்கூடியதெல்லாம் இதுக்கு முன்னோடியாக போயிடக்கூடாது அப்படிங்கிற கண்ணு கருத்தமாக இருக்காங்க. அதில் அதர் ஸ்டேட்டில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டிக்கெட் ப்ரைஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் ஃபிக்ஸடு. நீ சொன்ன இந்த 1000 ரூபாய் வந்து ரசிகர் மன்ற ஷோ ஒன்று போடுவாங்க அப்போல்லாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படமோ, ஏன்னா அவங்களாம் 1000 டிக்கெட் போட்டால் போகும், மற்றவங்களாம் 500 அதுன்னு போட்டு ஒரு டோக்கன் போட்டு அவங்க ஒரு ஷோக்கு அந்த தேட்டரை புக் பண்ணி ரசிகர் மன்றம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு டோக்கன் மாதிரி உங்களுக்கு போட்டு இவங்க அடித்து பண்ணுவாங்க. அதுக்கு இருந்த ஒரு வரவேற்பு வேறு. பட் அந்த பீரியட் இப்போ எல்லாம் எதுவுமே இல்லை. என்ன டிக்கெட்டோ நீங்கள் அதை தான் பண்ணணும். அதனால் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ என்ன டிக்கெட் ஃபரோ அதுதான் வாங்கணும்னு சொன்னாங்க, அதுதான் செயல்படும். இது நாங்கள் வாங்கினாலே தாறுமாறாக கலெக்ஷன் நாங்கள் பாக்கெட்டை பார்த்துட்டு போயிடுவோம்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க எல்லா பேருமே. ஒரு பக்கம் ஸ்ரீதர் சூப்பர்ன்றாங்க, ஒரு பக்கம் தனஞ்சயன் பிரமாதமாக இருக்குங்க தாண்டுனா, ஒரு பக்கம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவே இது. அது வரும்போது எங்களுக்கு வந்து கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஸோ அதில் தேட்டரு டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு படமாக 23 வரப்போகுது. எல்லா பேரும் குடும்பத்தோடு போய் கொண்டாடக்கூடிய ஒரு ஜனரஞ்சமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக உருவாகும். சூப்பருங்க. ஆனால் இப்போது படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனாலே செலப்ரேஷன்ஸ் தானா? அண்ட் முக்கியமாக சென்னையை பொறுத்தவரையும் 2 தேட்டர் மிக முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று இந்த பக்கம் ரோஹிணி, இன்னொன்று அந்த பக்கம் வெற்றி. இந்த 2 தேட்டரோட செலிப்ரேஷன் என்னவா இருக்க போகுது, என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க? மிக முக்கியமாக ரோஹிணி மேலே இன்னும் கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தாவேகால வந்து போட்டிக்கிட்டு இருக்காரு, எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. ஆமாம், சிட்டிங் எம்எல்ஏ.
இப்போ அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ன நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ரோகிணி வெற்றியை சொன்னீங்க, நடுவில் கமலான்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டீங்க. அது கண்டிப்பா கமலாவும் இருக்கு. அதில் எல்லா பேருமே ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாலில் மட்டும்தான் அது கொஞ்சம் காமாக இருக்கும். ஆமாங்கண்ணா. அது விசில் சவுண்ட் கேட்காது, அந்த ரசிக்கிற சிரிப்பு கேட்காது, பெருசாக கேட்காது, அப்படியே அமைதியாக படம் போட்டு போயிடுவாங்க. பட் நீ என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா ஒரு படம் நீங்கள் சொன்ன இந்த தியேட்டர்ஸ் சிங்கிள் தியேட்டர் தான் நீங்கள் போகணும். தாறுமாறாக இருக்கும் உங்களுக்கு அது மாலை தவிர்த்து. அதுவும் இந்த பக்கம் வெற்றி ரெடி பண்ணிட்டாங்க, கமலா ஒரு பக்கம், அவர் விஜய் வெறித்தனமான ரசிகர், ஸோ அவர் ஒரு பக்கம். நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ரோகிணி. எல்லா செலிபிரிட்டியும் உள்ளே வந்து படம் பார்க்கக்கூடிய தியேட்டர், மாலுக்குள்ளே போக மாட்டாங்க யாரும். கண்டிப்பா ரோகிணியில் பார்த்தா தான் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா அங்கே தான் அடிக்க ரசிப்பாங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸ் வந்து அடி விசில் காசு சத்தம் கைத்தட்டு அது வந்து ரோகிணி நடக்கும் உங்களுக்கு அதை. ஸோ இந்த முறை மிகுந்த எதிர்ப்பட ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. சுற்றிலும் வினையல் போர்டு டோட்டலாக விஜய் சார் வந்து சிஎம்மாக இருக்கிற அந்த சேரில் உட்கார்ந்து கையெழுத்து போடுற பேனரு, இந்த பக்கம் அப்படி இன்ஸ்பெக்டர் ரோல் வர்றது, இந்த பக்கம் வர்றது, டோட்டலாக வச்சு தியேட்டரை ஃபுல்லாகவே ரவுண்டப் பண்ணி கேட்டாராம். ரசிகர்கள் அப்படி ஒரு இதை கேட்டிருக்காங்க. ரெண்டாவதாக தியேட்டர் ஓனர் வந்து ரேவந்த் அவர்கள் வந்து மதுரவாயில் தொகுதி எம்எல்ஏ, கேட்கவே வேணாம். நான் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கல விரும்புகிறேன். நீங்கள் விஜய் அவர்களோட பரம ரசிகர், உங்கள் தியேட்டரில் படம் ஓடி கொண்டாடிருக்கீங்க, நீங்கள் தாவைக்கல் நின்று எம்எல்ஏ ஆகிட்டீங்க, மதுரவாயில் தொகுதி மக்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜனநாயக படத்தை போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. உங்கள் இந்த படத்தில் என்னென்னு செய்ய நடிச்சிக்கலாம் தொகுதி மக்களுக்கு நீங்கள் நிறைய செய்யுங்க. அப்படின்னா இன்னும் உங்கள் வாய்ஸ் ஏறும், மக்களை பூரா தியேட்டர் கொண்டு வாங்க. அப்படி ஒரு செலிப்ரேட் மதுரவாயிலில் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. மேற்கொண்டு சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரேவந்த் அவர்களை சொல்லிக்கிறேன். அந்த நைட் ஒரு 7 மணி ஆச்சுன்னா இருட்டிடும் உங்களுக்கு. காலை ஷோ, மத்தியானம் ஷோ, ஈவினிங் ஷோ விட்டுருங்க. தீபாவளி வந்தால் வான வேடிக்கையில் தெரிக்கும்ல, ரோகிணி தேட்டரில் வான வேடிக்கையில் தெரிக்க விட்டு ஒரு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து செயல்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரசிகர்கள் கொண்டாடட்டும். ரோகிணி தேட்டரு களைகட்ட போது. இது தவிர தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர்னு அங்கங்கே ரசிகர்கள் வந்து பேனர் கட்டி செலிப்ரேட் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஜூலை 23ங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் நியூ இயர், ஒரு பொங்கல், ஒரு தமிழ் நியூ இயர், ஒரு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிற கிறிஸ்மஸ், இந்த 5 சேர்ந்தா எப்படி இருக்கு. அந்த ஒரு நாள் தான் ஜூலை 23 ஜனநாயகம் ரிலீஸ் அன்னைக்கு. சூப்பர்ண்ணா. நான் கடைசியாக இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு வரும்போது நீங்களே சொன்னீங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் உள்ளே போவாங்க. டெஃபினட்டாக உள்ளே வராங்க, தகவல் வந்திருக்கு. இப்போ அப்படி வர்றவங்க சாதாரணமாக வரமாட்டாங்க. ஏதாவது பிரச்சனையை பண்ணணும், ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசணும், அங்கே சர்ச்சைகளை உண்டு பண்ணோம். பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற டார்கெட்டில் தான் உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக நமக்கே இது தெரியுதுன்ற போது சிஎம் சார் ஆனால் விஜய் சார் இதை சென்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருப்பார் நீங்கள் எதிர்பார்க்க? இல்லை, ஒன்றும் இல்லை, காமா செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்ல ஒரு தகவல் தான். விமர்சனங்கள் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருக்க போகிறாங்க, அவ்வளோதானே. படம் சிறப்பாக மக்கள் கொண்டாட போகிறாங்க, ரசிகர்கள் நீங்கள் கொண்டாடுங்க, பிடிக்காதவர்கள் சொல்லதான் செய்வாங்க. அவர் சட்டசபையில் சொன்னதே என்னை பற்றின விமர்சனத்தை நீங்கள் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் தப்பாக எனக்கு தெரிய வரும்னு சொன்னார். அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாரு. இப்போ படத்தை பற்றி விமர்சனங்கள் ஒரு தாறுமாறாக தான் வரலாம், பிடிக்காதவர்கள் சொல்கிறது. நீங்கள் வந்து விமர்சனத்தினால ஒரு படத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, மக்களை நீங்கள் வரவுனா தடுக்க முடியாது. இதனுடைய படத்துடைய கொண்டாட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த FDFS அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவில் ரிவ்யூ பண்ணும்போது வேண்டப்படாதவர்கள் உள்ளே அனுப்பிச்சு ஒரு வேற அனுப்பிச்சி விட்டு டிக்கெட்டு காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சு வரும்போது விமர்சனத்தை தரைக்குறைவாக பண்ணுகின்ற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்படுறதா தகவல் வருது. ரசிகர்கள் காதுக்கும் போய் யார் படம் பார்த்துட்டு வர்றா, என்ன வர்றாங்க, லீக்காக நாங்கள் பார்த்து கூட வந்து கொடுக்கலாம், தியேட்டரில் வரவங்களுக்கு மட்டும் ரிவ்யூ கொடுத்த மாதிரி நாங்கள் பாதுகாப்பாரன் கொடுப்போம் அப்படிங்கிறது அவர்களுடைய விஷயமா இருக்குது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த விமர்சனம் பாதிக்காது. FDFS ஷோ அந்த ரிவ்யூவை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க இந்த படத்தில். அப்படியே நீங்கள் தரைக்குறைவாக மட்டமாக பேசி பிரச்சனைகளை கிளப்பி தரும் பண்ண கூட கண்டு காணாத மாதிரி பேருவாங்க. 8 கோடி மக்களும் இந்த படத்தை பார்ப்பது தயாராக இருக்காங்க. குறிப்பாக எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட என்ன சொல்ல வராது, அவங்க பார்த்ததே ட்ரெய்லர், அதிலே தாறுமாறாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரணும், அதுவே ஒரு சிஎம் ஆகிடுச்சு. எஸ், அதுதான். இப்போ தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் அந்த படம் சிஎம் உட்கார வச்சதுக்கு வாய்ப்பு இருக்கணும். வரவே இல்லை, மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் உங்களை நம்பி தான் வந்தேன்னு சொன்னார். இப்போ அந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய 100 மடங்கு அதிகமாகும் விஜய் அவருடைய கிரேஸ். படத்தில் சொன்னதை வந்து செஞ்சிட்டு இருக்காருப்பா, இந்த மாதிரி சிஎம்ஐ எப்படிப்பா நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
அப்போ விட இப்போ வரும்போது அந்த படத்துக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கும், 100 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இடைத்தேர்தல் வரும்போது, உள்ளாட்சியில் வரும்போதெல்லாம் இந்த படம் பெரிய ப்ளஸ்ஸாக போய் மாறும். அதற்கு முன்னோட்டமாக 23 நடக்க போகுது. அதனால் இந்த படம் வேறு லெவல் விஜய் அவர்களுக்கு. சுருக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா ஏப்பா கிளாஸ் படம்னு சொல்லிட்டு போகிறேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு இந்த படத்தில் பார்த்துட்டு சொல்லுவாங்க பாருங்கள். பட் அதை விஜய் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அவருக்கு கடமைகள் நிறையா இருக்குது, தமிழகத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அது போதும். 225 கோடி ரூபா வாங்கின விஜய் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் ஹீரோ பண்ணும்போது வெறும் 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கார் ஒரு மாதத்துக்கு. எனக்கு இது போதும், எனக்கு பணம் முக்கியமாக ஜனம் முக்கியமாக, எனக்கு ஜனங்கள் தான் முக்கியம்னு சொன்னார். பணம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன். ஸோ அப்போ 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கார். நான் பார்க்காத பணம் கிடையாது இல்லையா? அதான நிஜம். உங்கள் பணத்தை கொள்ளையடிக்க நான் வரல, உங்களுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்காரு. ஜனநாயகத்தில் என்ன சொல்ல வந்தாரோ இதில் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கார். படம் வந்ததுக்கப்புறம் விஜயோடைய மவுஸ், முதலமைச்சருடைய விஜயோடைய மவுஸ் எப்படி போகிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா விஜய் சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் படத்தை தேட்டரில் வந்து பார்த்தா மாதிரி நம்ம பெருசாக அந்த FDFS அந்த மாதிரி வந்ததில்லை. இப்போ சிஎம் ஆகிட்டாரு, எல்லாரும் ஆசைப்படுவாங்க அவரும் வந்தால் நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது? அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்லைங்க, வர்றது வாய்ப்பு இல்லை. தவிர வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஒட்டுமொத்தமாக தெரியாமல் ஏதோ ஒரு தேட்டர் வரும்னு நினச்சா கூட காதுக்கு போச்சு அப்படின்னா ஒரு ஃபோன் போட்டு மாப்பிள்ளை விஜய் வந்திருக்காரா, சிஎம் வந்திருக்கான்னு சொன்னான்னா துப்பு லட்சம் பேர் வந்துருக்கான். பட் அது தவிர்க்கிறது பெஸ்ட்டு. எனக்கு கேட்டால் விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம் ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு சொல்லி ரசிகர்கள்ட்ட ஏதாவது ஒரு வீடியோ மூலம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஸோ அதன் மூலமாக எப்படா பிரச்சனை கல்பனை தான் ரெடியாக இருக்காங்க எல்லா பேரும். எதிராக கேப், நூல் நிலையில் கேப் கிடைக்கும், அந்த சைக்கிள் அது கேப்பில் பெரிய பிரச்சனை ஆகும் தானே ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு இடம் தர மாட்டேன். புது அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு. இவருடைய அரசியல் இப்போதெல்லாம் 60 வருடமாக இருந்தவர்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் தாறுமாறான மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரசிகர்கள் உருவாக நினைக்கிறேன். சூப்பருங்கண்ணா. கண்டிப்பாக படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி இருக்கும், நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி உங்ககிட்ட பேசும்போது அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு சந்தோஷம் தான் இதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. படம் பார்த்துட்டும் இதே மாதிரி டிஸ்கஸ். நம்மளுடைய ரெட்ரோ மீடியா ஆடியன்ஸ் உங்களுக்காக வந்து படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூவே கொடுப்பாங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுவாங்க பாருங்க நிறைய விஷயங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ சந்திப்போம். நான் நன்றி, வணக்கம்.